திருமணம் செய்து கொண்டான் என்று வரலாற்றில் நாம் படிக்கிறோம். பிறப்பால் பார்ப்பனனாக காலமேகம் இருந்தாலும் நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த வர்ணாசிரமம் அதை உடைத்து காட்டியான் ஒரு வெண்பாவிலே காட்டியது காலமேகம். அந்த வெண்பாவையும் தமிழறிஞர்கள் அறிந்திருப்பார்கள். இருந்தாலும் நம்ம தோழர்களுக்காக அதை சொல்கிறேன். அந்த வர்ணாசிரமத்தை ஒரு வெண்பாவை உடைச்சு போட்டான் காலமேகம். தலையில் பிறந்தவன் பிராமணன், அவன் என்ன செய்யணும்? பார்ப்பனர்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதம் தான் ஓதணும். தோளில் இருந்து பிறந்தவன் சத்திரியன், அவன் நாட்டை ஆள வேண்டும். இடுப்பில் இருந்து பிறந்தவன் வைசியவன், அவன் வணிகம் செய்ய வேண்டும். பாதத்தில் இருந்து பிறந்தவன் சூத்திரன், அவன் இவங்க 3 பேருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, பெரியாரிடம் இந்த கேள்வியை கேட்டதாக ஒரு செய்தியை நான் படித்திருக்கிறேன். தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோல் இருந்து பிறந்தவன் சத்திரியன், இடுப்பிலிருந்து பிறந்தவன் வைசியன், பாதத்திலிருந்து பிறந்தவன் பிரம்மனுடைய பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன். இந்த பஞ்சமன்னு சொல்றாங்களே, அவங்க எங்க பிறந்தாங்கன்னு பெரியாரிடம் கேட்டதாக, பெரியாருடைய பிரசன்ட் விட்டு விட்னஸ் ஆஃப் மைண்ட், இந்த பஞ்சமர்கள் சொல்றாங்களே, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லி அவங்க எங்க இருந்து பிறந்தாங்கன்னு ஐயாவிடம் கேட்டபோது ஐயா சொன்னதாக நான் கேள்விப்பட்டது. அவன் தான்டா ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பிறக்க வேண்டியது பிறந்தான். அதனால் அந்த வர்ணாசிரமத்தை உடைத்து காட்டினான் காலங்கள். அது வெண்பா மாடு வெண்பான் பார்ப்பான் என்று ஆரம்பி. மாடு வெண்பான் உண்மையாகவே பார்ப்பனர்கள் மாடு வென்றிருக்காங்க. ஆனா இவர் அப்பா காலமேகம் எழுதிய போது பார்ப்பனர்கள் சைவர்களாக இருந்திருக்கிறார். மாடு வெண்பான் பார்ப்பான், மறையோதுவான் புயவன், கூடி மிகு மண் திசைவான் கொள்ளனே, தேடி இரும்படிப்பான் செக்கான், எண்ணெய் வைப்பான் மண்ணான், பரும்புடவை தப்பும் பறை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அது எப்படி மாடு வெண்பான் பார்ப்பான், பார்ப்பனர்கள் சைவர்கள் ஆச்சு, அவர் போய் மாட்டுக்கறி சாப்பிட்றான். மலையோதுவான் புயவன் சட்டி செய்கிறது, அவன் எப்படி மலையோதுவான்? கூடி மிகும் மண் திசைவான் கொல்லனே, கொல்லன் மண் திசைய மாட்டான், அவன் இரும்படி. கூடி மிகு மண் திசைவான் கொல்லனே, தேடி இரும்படிப்பான் செக்கான். செக்கான் எப்படி இரும்படிப்பான்? செக்கார் என்பவர்கள் எண்ணெயாக்குவர். அவர்கள் எப்படி இரும்படிப்பார்கள்? தேடி இரும்படிப்பான் செக்கான், எண்ணெய் வைப்பான் மன்னான். மன்னார்கள் எங்கே எண்ணெய் வைத்திருக்கிறாங்க? பரும்புடவை தப்பும் பறை. பரும்புடவை பெரிய புடவை, தப்பும் பறை. பறையர்கள் பெரிய புடவை துவைப்பார்கள்.